ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே கிறிஸ்பியான ஓலை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது தீபாவளியோட 6th பலகாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கடல மாவு, எந்த கப்பில் கடல மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1.5 கப்பு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பட்டை மிளகா, 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் ஆக்கி அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இப்போ 2 ஸ்பூன் காய்ச்சின எண்ணெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து ஓலை பக்கோடா அச்சில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் மாவை இந்த மாதிரி புழிஞ்சு 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஓலை பக்கோடா ரெடி ஆகிடும். இப்போ 2 சைடும் நல்லாவே மொறுன்னு வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். மீதமுள்ள மாவை இதே மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.